என் தாத்தா ஒரு கோயில் பூசாரி. எங்க அம்மாவுக்கு இயேசு தெரியாது. வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி இம்மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணில் குணமான மனிதனையும் படைத்து பின்னிக்குவலயத்தில் குருவாய் வந்துதித்து ஜனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் சந்நியாசி போலிருந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு அகண்டதலம் சென்றவனை அண்டுவாயே. பாடுறாங்கல்ல, என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? எனக்கு ரொம்ப தெரியாது. பாடுறாங்கல்ல, ஓம் ஸ்ரீ கன்னிசுதாய நமக, ஓம் ஸ்ரீ பஞ்சகாய நமக, ஓம் ஸ்ரீ விருட்சசூல அருகாய நமக சொல்றாங்கல்ல. இதுக்கு என்னன்னு தெரியுமா தெரியாதா? நான் சொல்லட்டா? ஓம் ஸ்ரீ பஞ்சகாய நமக, 5 காயம் கொண்டவனே உன்னை நமஸ்கரிக்கிறேன். புரிஞ்சா ஒரு அல்லையில சொல்லுங்க. அவள் இப்படி சொல்றா. ஆத்துல கேட்டிருக்கீங்களா? ஆத்துல குளத்துல பேசுவாங்க, வந்திருக்கீங்களா? மாமி ஆத்துல என்ன பண்றாள்? அவ ஆத்துலயா இருக்கிறா, வீட்டுல தான் இருக்கிறாங்க. நம்ம வீட்டுலன்னா அவங்க ஆத்துல அல்லையில சொல்லுங்க. அப்போ ஓம் ஸ்ரீ சிவாய நமக, அன்பான கடவுளே உன்னை ஆராதிக்கிறேன். யாருங்க அன்பான கடவுளே? தேவன் அன்பாகவே இருக்கிறார். இதெல்லாம் வருது. கடைசியில ஒண்ணு வருதுங்க, அதுல ஓம் ஸ்ரீ மிருதம் ஜெயா நமக அப்படின்னா மரணத்தை ஜெயித்தவனே உன்னை நமஸ்கரிக்கிறேன். உலகத்துல சாவை வென்றவர் இயேசு மட்டும்தான். ஒரு ஜி மேஜர், சாவை வென்றவர் இயேசு. கைத்தட்டலாமா? சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர். ஒரே நல்ல கைத்தட்டி சத்தமா எல்லாரும் சந்தோஷமா. இயேசுதான். Thank you Lord. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். சத்தமா கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கைகளை நல்லா உயர்த்தி, 2 கைகளை தலைக்கு மேல நல்லா உயர்த்தி, அப்படியே கைகளை அசைத்து, நல்ல கைகளை அசைத்து, அப்பா எங்க நடுவில் அசைவாடுகிறவரே. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் ஒரு தேவ தரிசனம் உண்டாவதாக. வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு. இந்த சூனியத்துல கர்த்தர் நல்லவர். அந்த சம்பவம் அந்த பிசாசு சொன்னனே, அப்புறம் ஜோம் பண்ணும் கொஞ்ச நேரத்தில் ஆண்டு கிருபையால் அற்புதமா அந்த மகளை கர்த்தர் சுகமாக்கி விடுதலை ஆக்கிட்டார். பிசாசு இந்த 10 வருஷமா சூனியம் எந்த துக்கத்தையும் மாற்றுவார். இப்ப எங்க குடும்பத்துல பெரிய துக்கம். எங்க அப்பாவுக்கு திடீர்னு வேலைக்கு போக முடியல, கை காலெல்லாம் ஊசி வச்சு குத்துற மாதிரி. இப்ப நாங்க ஒரிசா போயிருந்தோம், ஃபுல்லா லாரி நிக்குது. நாங்க போன அந்த ஸ்டேட்ல ஆயிரக்கணக்கான லாரி, எல்லாம் நிலக்கரி சுரங்கம் இருக்கு. சோ இந்த பயங்கர குளிர்னா குளிர், ஸ்வெட்டர் போட்டாலும் கம்பளி போட்டு 3 நாளும் குளிர் தாங்க முடியாம கட்டிலுக்கு கீழே அந்த கறி எல்லாம் போட்டு அப்படியே கத நெருப்பு அனல் வர்றதுக்கு வச்சா, ஆனாலும் ஒண்ணுமே முடியல, ஏதோ குளிர்ன்ட்டு. இப்படி பலவித பாதிப்பு இந்த பிசாசு மந்திரத்தினால. பணம், பொருள், சொத்து, நிலம் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு செலவழிச்சோம், எதுவுமே சரியாகல. மருத்துவ சிகிச்சை பலன் அளிக்கல. இதெல்லாம் கைவிட்ட போது நம்ம நம்பின தெய்வங்கள் ஏன் கைவிட்டதுன்னு யோசிச்சாங்க எங்க அம்மா. ஏன்னா இயேசுநாதர் தெரியாது. என் தாத்தா ஒரு கோயில் பூசாரி, குடுமி வச்சு பூணூல் போட்ட ஐயங்காரு. எங்க அம்மா ஆந்திரா பிராமின். இயேசு தெரியாது. வேதம், மந்திரம், கோயில், குளம், பக்தி, ஸ்நானம் எல்லாம் தெரியும். அதிகாலை எழுந்து குளிரும் பார்க்காம குளிச்சு ஈர துணியை இடுப்புல கட்டிக்கிட்டு அப்படி சாமிக்கு முன்னால் நின்று பாலை ஊத்தி பாலாபிஷேகம், பூவை போட்டு புஷ்பாபிஷேகம், இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அர்ச்சகர் குடும்பம் எங்க அம்மா குடும்பம்.
இயேசு தெரியாது. மலர் பூசையிலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு குறை என் தெய்வத்துக்கு வைக்கல, ஆனா ஒன்றுமே காப்பாற்றலையே. கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா? எவ்வளவு டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம், டாக்டரும் காப்பாத்தலையே. இனி நான் எப்படி வாழ போறேன்? வாழ வழி இல்லை. தண்ணி குடிக்கிறதுக்கு வீட்டுல இந்த மாதிரி ஒரு டம்ளர் இல்லை. பிச்சை எடுத்து எங்க அம்மா என்ன எங்க அப்பாவையும் காப்பாத்தினாங்க. எங்க வாழ்க்கை தெருவுக்கு வந்தது. இனி வாழ முடியாதுங்க நிலையில முடிஞ்சு போச்சு. கடிக்கிற நாய் போல ஆயிட்டார் எங்க அப்பா. நான் கை குழந்தை, எங்க அம்மா அடுத்த பக்கத்தில் எங்க அப்பா வச்சுக்கிட்டு முந்தானியை பிடிச்சு பிச்சை எடுத்து எங்களை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கை. இனி வாழ முடியாது, இனி வாழ்க்கை இல்ல, முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சு வாழ்க்கையில மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிற நேரத்தில் இங்க ஒரு ஜெப வீடு இருக்குன்னு சொல்றாங்க. ஜெப வீடுனா என்னன்னு கேட்கிறாங்க எங்க அம்மா. இயேசுநாதர் கோயிலா? ஐயோ, அங்கெல்லாம் நான் போனதில்லை. உன் புருஷனை கூட்டிட்டு போ, உன் பிள்ளைய தூக்கிட்டு போ. அந்த இயேசு நல்லவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர், நமக்காக உலகத்துல வந்தவர், நம்மை தேடி வந்தவர். அவர் உலகத்துல வாழும்போது எத்தனையோ நன்மைகளை செய்தார், எவருக்கும் தீங்கு செய்யல. அவர் ஆசீர்வதிக்கிறவர். அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை, அவரால் சுகமாக்க முடியாத வியாதி இல்லை, அவரால் செய்ய முடியாத அற்புதம் இல்லை, அவரால் வர முடியாத இடமும் இல்லை. அவரை நம்பு. ஐயோ, நான் அந்த ஆலயத்துக்கு கோயிலுக்கு போனதில்லை, எனக்கு ஜெபம் தெரியாது. நான் என்ன சொல்ல? ஒண்ணு வேண்டாம், ஏசப்பா எனக்கு உதவி செய்யன்னு கேட்டா போதும். ஒரு பிச்சைக்காரன் கூப்பிடும் போது நின்று பதில் கொடுக்கிற கர்த்தர் உதவி செய்வார். நம்பு. விருப்பமும் இல்லை, வேற வழியும் இல்லை. எங்க அப்பாவை இழுத்துக்கிட்டு என்னை தூக்கிக்கிட்டு அந்த ஜெப வீட்டில் போய் இப்படி முழங்கால் படிக்கிட்டு, ஏசப்பா எத்தனையோ சாமி கும்பிட்டு இருக்கிறேன்ப்பா, உங்களை எப்படி வணங்கணும்னு தெரியாது ஏசப்பா, 2 கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு ஒரு உயிர் பிச்சை மட்டும் தாங்க, என் புருஷனை நல்லாக்குங்க, என் பிள்ளைய ஆசீர்வதிங்க, எனக்கு ஒரு வாழ்க்கை தாங்கப்பா, எனக்கு ஒரு வாழ்க்கை தாங்க, உங்களை நம்புறேன், உங்களை நம்பி வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு ஜபமும் தெரியல, கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, நானே பிச்சை எடுத்து வாழ்றேன். ஆனா என் புருஷனை சுகமாக்கி என் பிள்ளையை ஆசீர்வதிச்சு எனக்கு ஒரு வாழ்க்கை தந்தீங்கன்னா சாகிற வரைக்கும் இந்த 2 கையை வேற எந்த தெய்வத்துக்கு எடுத்து வணங்க மாட்டேன் ஏசப்பா, இது சத்தியம்னு ஒரு ஜெபம் பண்றாங்க. நம்ம ஆண்டவருக்கு நிறைய பேர் இருக்கு பைபிள்ல, அதுல ஒன்று ஜெபத்தை கேட்கிறவரே. கை தட்டலாமா? ஜெபம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்த எங்க அம்மாவுடைய ஜெபத்தை கேட்டார். அந்த சபையில் இருந்த மக்கள் சிலர் ஜெபித்த ஜெபத்தை கேட்டார். பல லட்சங்கள் செலவழித்து வராத சுகத்தை இந்த ஜெபத்தினால இயேசு எங்க அப்பாவுக்கு அற்புதமாய் சுகம் தந்தார். எங்க அப்பா சுகமானாரு. எங்க அம்மா அப்பா 2 பேரும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். நன்றி கடனா எனக்கு இயேசுதாசன் பேர் வச்சாங்க. ஐயா, இன்னைக்கு இந்த மேடையில் நிக்கிறேன்னா ஏன் இவ்வளவு உற்சாகமா பேசுறேன்னா, ஏன் இயேசு இயேசு இயேசுன்னு வாயை திறந்தா வாயை முடினா மூச்சுக்கு மூச்சு இயேசு இயேசுன்னு ஏன் பேசுறேன்னா, நான் இன்னைக்கு இருப்பது அவரால, நான் உயிரோடு இருப்பது அவரால. நான் என்றைக்கோ மண்ணோட போயிருக்கணும், என்றைக்கோ போயிருக்கணும், ஒரு ஜி மைனர் என்றைக்கோ போயிருக்கணும். ஆனா அவர் வந்தாரு, ஒரு புது வாழ்க்கை தந்தாரு. கை தட்டலாமா?